ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் வரலாறு என்றால் என்ன அப்படின்ற யூனிட்டில் இருக்கிற ஒரு டாப் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா அதை போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதில் புக் இன்சைட் அண்ட் அவுட் சைடு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு டோட்டலாக வந்து ஓவராலாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? வேணும்னா வந்து போய் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நாம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா அசோகர். சரிங்களா? வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த போருக்கு பின் அசோகர் போரை துறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த போருக்கு பின் அசோகர் போரை துறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலிங்கம். சரிங்களா? கலிங்க போருக்கு பின் அசோகர் போரை துறந்தார். சரிங்களா? 16வது கொஸ்டின் பாருங்கள். கலிங்க போருக்கு பின் அசோகர் எந்த சமயத்தை பின்பற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? கலிங்க போருக்கு பின் அசோகர் எந்த சமயத்தை பின்பற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புத்த சமயம். சரிங்களா? கலிங்க போருக்கு பின் அசோகர் புத்த சமயத்தை பின்பற்றினார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்து தந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா அசோகர். சரிங்களா? உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோகர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம் தேசிய கொடியில் உள்ள 24 ஆரச்சக்கரங்கள் அசோகரது எந்த தூணிலிருந்து பெறப்பட்டதாகும்? சரிங்களா? நம் தேசிய கொடியில் உள்ள 24 ஆரச்சக்கரங்கள் அசோகரது எந்த கற்றூணிலிருந்து பெறப்பட்டதாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசோகரால் நிறுவப்பட்ட சாரநாத் அந்த கற்தூணிலிருந்து தான் வந்துட்டு நம்ம தேசிய கொடியில் இருக்கிற 24 ஆரச்சக்கரங்கள் வந்து பெறப்பட்டுச்சு. சரிங்களா? இதோட வந்துட்டு நம்ம ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் ஒரு டாப் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? அது வரைக்கும் உங்களிடம் நான் விடைபெறுவது நான் உங்கள் சரவணன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை.